ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா லெசன் 2ல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 மார்க்கை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் பார்த்தாச்சு, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் வோல்ட்மீட்டர். புரிஞ்சிச்சா? அந்த 5 மார்க் தான். நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன், என்னென்ன 5 மார்க்கு மிட்டர்முக்கு கேட்பாங்க அப்படிங்கிற 5 மார்க் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கொஷினுக்கு போயிடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் internal resistance. Determination of internal resistance using voltmeter. ஸோ இது வந்து புக்கில் டைட்டிலில் கொடுத்துருக்க மாட்டாங்க. எதை கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூசிங் வோல்ட்மீட்டருங்கிற வேர்டு வந்து அங்கே இருக்காது, ஆனாலும் அது அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டயக்ராமில் பார்த்துக்கலாம். புரிஞ்சிருச்சா? ரைட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய சர்க்கியூட். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அதனுடைய சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஆர் தான். அப்போது ஒரு செல்லினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தமிழில் சொல்லணும் அப்படின்னா அகமின்தடை அப்படின்னு அதை தமிழில் சொல்லுவோம். அப்போது அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத வோல்ட்மீட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா? ஸோ நல்லா கவனிங்க. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு செல் நம்ம எடுக்கிறோம். இதுதான் அந்த சர்க்கியூட் டயக்ராம். ஸோ செல் அப்படின்னு சொல்லும்போது டிஃபால்ட்டாக அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து செல் இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இது என்ன அப்படின்னா ஒரு செல். அப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செல்லினுடைய வோல்டேஜ் அதாவது இஎம்எஃப்பை நம்ம மெஷர் பண்ணுறோம். எதை வச்சு சார் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வோல்ட்மீட்டர். ஸோ வோல்ட்மீட்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ புக்கில் இந்த டயக்ராம் இருக்கும். சரியா? ஸோ இந்த டயக்ராமுக்கு எத்தனை மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரை மார்க். 2 டயக்ராம் இருக்கும், ரெண்டுக்குமே ஆஃப் மார்க். சரியா? ஸோ ரைட் கவனிங்க. அப்போ என்ன பண்ணியாச்சு, ஒரு டயக்ராமை போடுறோம். இதுதான் செல்லு. புரியுதா? அந்த செல்லினுடைய வோல்டேஜை நம்ம என்ன பண்ணுறோம், வோல்ட்மீட்டர் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சர்க்கியூட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் சர்க்கியூட் வந்து ஒரு ஓப்பன் சர்க்கியூட். ஸோ இந்த வோல்ட்மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? என்னது அப்படின்னா, ஸோ இங்கே எழுத வேணாம், erase பண்ணிடலாம். ஓகேவா? நான் அப்புறமா சொல்கிறேன் எங்கே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் நம்ம போட்டுடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் ஓப்பன் சர்க்கியூட். இது இப்போ சர்க்கியூட் க்ளோஸ்டு சர்க்கியூட் ஆகணும் இல்லையா? அப்போ தான் கரண்ட் போகும். ரைட், அதை எப்படி மாற்றலாம்னு பாருங்கள். ஸோ அதே ஒரு செல்லு, அதே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போட்டாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாமா, ஏன்னா 2 போடணும் இல்லையா, அதனால். ரைட், ரைட், ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ணுறோம், வோல்ட்மீட்டர் இங்கே போட்டாச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸு, வோல்ட்மீட்டர் அதே செல்லு தான், அதே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த டயக்ராம் 2 டயக்ராமுக்குமே மார்க் உண்டு. புரிஞ்சிருச்சா? கவனிங்க. ஸோ அப்போ இதுக்கு ஒரு ஆஃப் மார்க். அப்போ டயக்ராமுக்கு மட்டுமே எத்தனை மார்க் வந்துருச்சு, 1 மார்க் வந்துருச்சு. நல்லா கவனிங்க. ஸோ இந்த டயக்ராமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வோல்ட்மீட்டர் தான், வேறு எதுவுமே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணலை. ஒரு வோல்ட்மீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டரை இதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்மால் ஆர்னு வரணும், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு வரணும். அதை மறந்துடக்கூடாது. ரைட்டா? இப்போ இதை கவனிங்க. ஸோ இந்த சர்க்கியூட் நான் என்ன சொன்னேன், ஒரு ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன சொன்னேன், ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். நல்லா கவனிங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த செல்லில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ், நம்ம செல்லு பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸோ சிங்கிளாக இருந்துச்சுன்னா செல், மல்டிபிள் செல்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் பேட்டரி. ஒரு செல்லில் ஃபார் எக்ஸாம்பிள் ரிமோட்டில் ஒரு செல்லு நம்ம போடுறோம், அந்த செல்லில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், ஒரு 2 வோல்டேஜோ 3 வோல்டேஜோ நம்ம அந்த ரிமோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வோல்டேஜை எப்படி மெஷர் பண்ணுறோம், இந்த வோல்ட்மீட்டர். ஆனால் இந்த வோல்ட்மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால என்ன அர்த்தம், எதிர்க்கிறது தான், அப்போஸ் பண்ணக்கூடியது. அப்போது இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ், ஓகேவா, இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் 5 வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இதில் காமிக்கிறது ஒரு 4 வோல்டேஜ் தான் இதில் வந்து காட்டும். அப்போ மீதி ஒரு வோல்டேஜ் என்ன ஆயிடுச்சு, ஏன்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸ், ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், புரியுதா? ரைட், கவனிங்க. அப்போது இதனுடைய ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னது, ஓப்பன் சர்க்கியூட். இது இப்போ இது என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட். சரியா? ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டை எடுத்தாச்சு. அந்த சவுண்டு ஒரு மாதிரி இருக்குது, அதனால.
சரி கவனிங்க, ஒரு செல் அதே செல்லு தான், ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கூடவே வந்து என்ன பண்ணிட்டோம், வோல்ட்மீட்டர் கூட அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டரை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். புரியுதா? அதுதான் ஆர், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் தான். என்ன ஈக்குவேஷன் நமக்கு நல்லா தெரியும் கேட்டிங்கன்னா ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லாவோட ஈக்குவேஷன் என்னது? ஐ இன்டூ ஆர். அப்போது இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெசிஸ்டரை நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே கரண்ட்டுங்கிறது நமக்கு கிடைக்கும். புரியுதா? ஸோ வி ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர். ரைட், இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் இருக்கு இல்லையா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு, வோல்டேஜ், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அது இதில் ப்ரொடியூஸ் ஆகிறத விட இந்த வோல்ட்மீட்டரில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் காமிக்கும். புரிஞ்சிருச்சா? அதை எப்படி எழுதுறோம்னு பாருங்க. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அதை நம்ம இந்த டயக்ராம்ல இருந்து எடுத்தது, க்ளோஸ் சர்க்யூட்ல இருந்து. இப்போ இந்த ஓப்பன் சர்க்யூட்ல இருந்து எப்படி எழுத போறோம் பாருங்க. ஸோ அப்போ B ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் ஐஆர். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் அப்புறமா எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக கவனிக்கணும். ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் இஎம்எஃப்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் பண்றோம். புரியுதா? அதுதான் மீனிங். ரைட்டா? அப்போ என்னது, இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இதில் மெஷர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்குது. வோல்டேஜில் நமக்கு என்ன, சரி வோல்ட்மீட்டரில் என்ன ஆகுது, கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. புக்கில் ஒரு சென்டென்ஸே கொடுத்துருப்பாங்க, லெஸ் தென் தட் ஆஃப் இஎம்எஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்ட், அதை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஐஆரை அப்படி வச்சுக்கலாம். புரியுதா? ஓப்பன் சர்க்யூட்ல எங்கே சார் கரண்ட் போகும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். க்ளோஸ் சர்க்யூட்ல கரண்ட் போகும், 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓப்பன் சர்க்யூட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மினிமமான கரண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட், இதுவும் புக்கில் வேர்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு மினிமம், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். எங்கேருந்து? ஸோ இந்த சர்க்யூட்ல இருந்து. புரியுதா? அதுதான் இந்த ஐ. ஸோ இந்த ஐ என்னங்கிறது அது இந்த நம்ம க்ளோஸ் சர்க்யூட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஈக்குவேஷன். ரொம்ப குழப்பிக்க வேணாம், சிம்பிளான ஈக்குவேஷன் முடிச்சிடலாம். அப்போ இது என்ன பண்ணுறோம், அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஐஆர் அப்படி வச்சுக்கலாம். அப்போ இது என்ன வந்துடும், ஸோ இந்த எப்சிலான் வந்து இந்த பக்கம் வந்துருச்சு இல்லையா? ரைட். ஆனால் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஐஆர் அப்படின்னு இருக்குது. ரைட்டா? இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், மைனஸில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஓகேவா, நம்ம இந்த ஈக்குவேஷனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், இந்த ஐஆரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ வி வந்து அந்த சைடு போயிடும். அப்போ என்ன கிடைக்கும், ஸோ ஐஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் வி. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரைட்டா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டாம் நம்பர் ஈக்குவேஷனையும் ஒன்றாம் நம்பர் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், ரெண்டாம் நம்பர் ஈக்குவேஷனில் ஐஆர் டிவைட் பை ஐஆர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐஆர் என்ன இருக்குது, எப்சிலான் மைனஸ் பி தானே இருக்குது. இந்த ஈக்குவேஷனை அப்படி எழுதிட்டோம். டிவைடட் பை இருந்தது ஐஆர், கீழே என்ன இருக்குது வி அப்படின்னு இருக்கா. ரெண்டுலேயும் வரக்கூடிய கரண்ட்டு காமன் தான். க்ளோஸ் சர்க்யூட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் எல்லாம் காமன். அப்போ நமக்கு என்ன வேணும், இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதா, இங்கே இந்த ஆறு தான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் வி டிவைட் பை வி. இந்த ஆர் அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. இந்த ஆர் வந்து டிவிஷனில் இருக்குது, அந்த சைடு போகும்போது என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன கிடைக்கும், இங்கே ஆர் அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு 1 மார்க். வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ரொம்ப சிம்பிளான ஒரு 5 மார்க் தான். அப்போ இதுலேருந்து நல்லா கவனிச்சிங்கன்னா மார்க் அலாட்மெண்ட்டை நல்லா கவனிக்கணும். புரியுதா? இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். எத்தனை ஆயிடுச்சு, டயக்ராமுக்கு 1 மார்க். ஃபைனல் ஆன்சருக்கு என்ன சொல்லிட்டேன், 1 மார்க். 2 மார்க் ஆயிடுச்சா. மீதி இன்னும் 2 மார்க் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு 1/2 மார்க், இதுக்கு ஒரு 1/2 மார்க். புரிஞ்சிருச்சா? ஸோ என்ன ஆயிடுச்சு, 1 2 3. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க். புரியுதா? சம்டைம்ஸில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? நம்ம இப்படியே படிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு நான் சொன்னதை வச்சு நீங்கள் எழுதும்போது இன்க்ளூஷன் மார்க் மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப போயிடும். அப்போ இதுக்கு ஒரு 1/2 மார்க். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த 5 மார்க்கை பொறுத்தளவில் நீங்கள் எந்த ஈக்குவேஷன் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் உண்டு. புரிஞ்சிருச்சா? ஓம்ஸ்லாம் தெரிஞ்ச ஒரு ஓம்ஸ்லாம் அதை நீங்கள் எழுதினாலே 1/2 மார்க். டயக்ராம் போட்டிங்கன்னா 1.5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அப்போ 1 2 3 4. மீதி 1 மார்க் என்ன சார் அப்படின்னா இதை பற்றினா நம்ம எழுதணும் இல்லையா, தியரி எழுதணும் இல்லையா, அந்த தியரிக்கு எத்தனை மார்க்குன்னு கேட்டிங்கன்னா தியரிக்கு 1 மார்க். ஸோ ஈஸியாக 5 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். ஸோ இந்த மிட் டேர்முக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கும் கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து ஈஸியாக தான் இருக்கும். புரியுதா? சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? தேங்க்யூ. டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதை நம்ம அங்கே பேசிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.